கோதையின் திருப்பாவை வாசகன் எம்பாவை கூப்பிடும் குரல் கேட்டு கண்ணன் வந்தார். மாதவ பெரியாழ்வார் மன்னவர் குலத்தாழ்வார் ஓதிய மொழி கேட்டு கண்ணன் வந்தார். ஓதிய மொழி கேட்டு கண்ணன் வந்தார். வாரணம் மணியாக வலம் வரும் மணநாடி மாதவன் வடிவாக கண்ணன் வந்தார். மாதவன் வடிவாக கண்ணன் வந்தார். மாதவன் வடிவாக கண்ணன் வந்தார். மார்கழி பனிநாளில் மங்கையர் இடந்தோடில் மார்கழி பனிநாளில் மங்கையர் இடந்தோடில் கார்குழல் வடிவாக கண்ணன் வந்தார். கார்குழல் வடிவாக கண்ணன் வந்தார். ஆவணி பொன்னாளில் ரோகிணி நன்னாளில் அஷ்டமி திதி பார்த்து கண்ணன் வந்தார். ஆவணி பொன்னாளில் ரோகிணி நன்னாளில் அஷ்டமி திதி பார்க்க கண்ணன் வந்தார். அஷ்டமி திதி பார்த்து கண்ணன் வந்தார். அந்தியில் இடமாறி சந்தையில் முகமாறி அந்தியில் இடமாறி சந்தையில் முகமாறி சிந்தையில் சிலையாக கண்ணன் வந்தார். சிந்தையில் சிலையாக கண்ணன் வந்தான். பொன்மகள் பாஞ்சாலி பூங்குயில் தனை காக்க தென்றலில் வடிவாக கண்ணன் வந்தார். மகள் பாஞ்சாலி பூந்துயில் தனை காக்க தென்றலின் வடிவாக கண்ணன் வந்தார். தென்றலில் வடிவாக கண்ணன் வந்தார். ஓர்முக பார்த்தனில் புயங்களை காத்திட ஓர்முக பார்த்தனில் புயங்களை காத்திட இதையின் வடிவாக கண்ணன் வந்தார். இதையின் வடிவாக கண்ணன் வந்தார். இதையில் நிலைக்காக இடையில் வடிவாக இதையில் ஒளிவாக கண்ணன் வந்தார். வாழிய பாடுங்கள் வளம் வந்து கேளுங்கள். வாழிய பாடுங்கள் வளம் வந்து கேளுங்கள். இலையில் வடிவாக கண்ணன் வந்தார். வந்து நிற்பேனந்த கண்ணன் என்பார். வந்து நிற்பேனந்த கண்ணன் என்பார். வந்து நிற்பேனந்த கண்ணன் என்பார். கண்ணனை அழைப்போம், கழகத்துக்கு வழிகாட்டுவான் என்ற நம்பிக்கை வந்துவிட்டது. நம்பிக்கையை வீணாக்காமல் நாமும் இடத்தில் வருது என்று சொன்னால் எங்கெல்லாம் தீமை கிடைக்கிறதோ அங்கெல்லாம் தீய சக்தி அளிப்பதற்கு என் தாய் இவளே மகா சிவராத்திரி முன்னிலே தன் மடியிலே போட்டு ஒருங்கிணைத்தவள் காளி. அப்பேற்பட்ட காளியோடு தான் இருக்கின்றார். தம்பியோட பாடினார், இன்னைக்கு காளியை வர்ணிச்சு பாடினார், கற்பனை வர்ணிச்சு நினைச்சு பாடினார். நானும் பார்த்து கொண்டே இருந்தான், கேட்டுக்கொண்டிருந்தான் இருந்தேன். அப்பேற்பட்ட காளியை தொழுதால் இன்றும் அளவிலும் இந்த கலிகம் உள்ளவரை நமக்கு தீமைகள் அண்டாது என்ற நம்பிக்கையின் காரணமாக இதோ பாவமெல்லாம் தீர்ப்பவளே நல்லவளே தில்லையம்மா வாடிகளு போதினிலே ஓடி வரும் காளியம்மா மழை போல குங்குமத்தில்
காளியம்மா கடைய மறித்தான் எல்லையில் வீட்டிருக்கும் காளியம்மன் சந்நிதிக்கு வந்தோம் எங்கள் குறை தீருமம்மா. எங்களுக்கு குறையும் உண்டு அதனை நாளெழுது சொல்லலாமா? எங்களுக்கும் குறையும் உண்டு அதைதான் நாளெழுது சொல்லலாமா? எங்களுக்கு குறையும் உண்டு அதனை நாளெழுது சொல்லலாமா? என் தாயும் நீ இருக்க உந்தன் செல்ல மகள் வாழலாமா? காளி மகமாய் கருமாறி அபிராமியேன் பாடியது கேட்கவில்லையா? காளி அபிராமி என்ன மாறி என்ன எங்கு வந்து மாறியது கேட்கவில்லையா? செல்வங்களும் நட்புகளும் வந்து வீண மனதில் நிம்மதியும் தேவையல்லவா தாயே, நிம்மதியும் தேவையல்லவா? எங்களுக்கும் குறையும் உண்டு அதைதான் நாளெழுது சொல்லலாமா? ஆதரவா யாரும் இல்லை, ஆசை வைக்கும் இல்லமில்லை, ஆணவத்தில் ஆடி வரும் ஜீவனும் இல்லை. ஆதரவ யாரும் இல்லை, ஆதி வைக்கும் எல்லவில்லை, ஆணவத்தில் ஆடி வரும் ஜீவனும் இல்லை. சொந்தமில்லை பந்தமில்லை சுரங்கணம் நல்லதில் உன்னை போட இவ்வுலகில் இல்லதொரு தெய்வமில் தடுமாறி திருக்கோவில் வந்தேனம்மா அம்மா ஜெகதீஸ்வரி உங்கள் குழந்தையினை ஆதரி. அம்மா ஜெகதீஸ்வரி, உங்கள் குழந்தையை என்னை ஆதரி. நீ வந்து தாயாக என்னை தாங்கணும், உன் மடி மீது தலை வைத்து நான் ஏகணும். கலனங்கள் இல்லாமல் மனம் தூங்கணும், மனம் தூங்கணும், மனம் தூங்கணும். எங்களுக்கும் குறையும் உண்டு அதைதான் நாளெழுது சொல்லலாமா? அடியின் தாயுளி இருக்க உந்தன் செல்ல மகள் வாழலாமா? வெண் சங்கநாத மழை மங்களமணி ஓசை வெள்ளியங்கிரி முழுதும் முன்னாட்டியே. வெண் செங்குநாத மணி மங்களமணியோ வெள்ளியங்கிரி முழுதும் முன்னாத்தியே. மணி பதங்களில் தினசதங்கை ஓடி மொத்தமாக உள்ளடகு சொல்லிவிட ஏதோ உனை பாடும் நாளெல்லாம் திருநாளம்மா அம்மா தில்லை காடி இந்த உலகாலும் திரிசூலினி. அம்மா தில்லை காளி இந்த உலகாலும் திரிசூலினி. சிவனாட நீ தோற்ற கதையும் பொய்யே, அவனாட்டத்தனில் உள்ள சக்தியும் நீயே. மனம் கணிந்து அருவாய தில்லை காளியே, தில்லை காளியே எங்கள் முத்து மாறியே. எங்களுக்கு குறையும் உண்டு அதைதான் நாளெழுது சொல்லலாமா? என் தாயும் நீ இருக்க உந்தன் செல்ல மகள் மாறலாமா? காளி மகமாய் கருமாறி அபிராமியே பாடியது கேட்கவில்லையா? செல்வங்களும் நற்புகளும் வந்து வீடு மனதில் நிம்மதியும் தேவையல்லவா தாயே, நிம்மதியும் தேவையல்லவா? எங்களுக்கு குறையும் உண்டு அதனை நாளெழுது சொல்லலாமா? என் தாயும் நீ இருக்க உந்தன் செல்ல மகள் வாழலாமா? செல்ல மகள் வாழலாமா? செல்ல மகள் வாழலாமா? நன்றி. தாயை போற்றி வணங்கி இப்படி ஒரு தகுதியான கழகத்தை செய்வதற்கு தரணிலே தேர்ந்தெடுக்கப்பட்ட இடமாக இருப்பதை பார்க்கும் பொழுது முல்லை மருதம் நெய்தல் பாலை என்று சொல்லக்கூடிய இடத்திலே குறிஞ்சி என்று சொல்லக்கூடிய இடத்திலே அடைந்திருக்கட்டும். குறிஞ்சி என்று சொன்னாலே குழுகுழுப்பான இடம். இந்த குழுகுழுப்பான இடத்திலே குகன் என்று சொல்லக்கூடிய எம்பெருமான் முருகன் வீட்டிலிருந்து ஆட்சி செய்து கொண்டிருக்கிறான். ஓம் சரவண பவ சரவண பவ என்ற 6 எழுத்து மந்திரத்தை யார் எடுத்து ஓதினாலும் ஆறுமுகன் வந்து நிற்பான். இந்த சரவண பவனுக்கு யாம் இருக்க பயமேன் என்ற வாசகத்துக்கிடங்க பயமில்லாது பக்குவமான முறையிலே இந்த பைந்தமிழ் நாட்டிலே கால் வைத்த இடம் கதையின் அடிப்படையில்